ஓம் சோட்டானிக்கரை தாயே போற்றி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி. ஓம் தாயே போற்றி போற்றி. என்னை காக்க வந்த அன்னையே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு சென்றால்தான் உனக்கு நான் சொல்ல வருகின்றது நன்றாக புரியும் என் தங்கமே. இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை தேடி வந்தது யார் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய்? உன் தாய் சோட்டானி கரையிலிருந்து உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. எதற்கு இன்று உன் வீட்டிற்கு வரும் அளவிற்கு உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கின்றாயா? உனக்கு வரவேண்டிய நேரம், உனக்காக நான் வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. உனக்காக நான் அவசரமாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. என்னை நீ சாதாரணமாக மட்டும் எண்ணி அலட்சியப்படுத்தி விடாதே என் தங்கமே. என்னை அலட்சியப்படுத்தி சென்று விடாதே என் குழந்தையே. உன் நேரங்களை இந்த தாய் வீணாக்குவதற்காக, உன் குடும்பத்தின் நேரங்களை நான் வீணாக்குவதற்காக வரவில்லை. உன் குடும்பத்தையே என் கையில் எடுத்து காப்பாற்றவே வந்தேன் என் தங்கமே. இந்த தாயின் வாக்கை முழுமையாக கேட்டால்தான் உனக்கு அதன் நன்மைகள் நடைபெறும் என் தங்கமே. எனக்காக 1000 பேர் காத்திருக்கும் இந்த உலகில், இந்த நிலையிலும் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த சோட்டானிக்கரை தாயின் வாக்கை கேட்டுவிட்டு செல் என் பிள்ளையே. குடும்பத்தை நான் கையில் எடுத்து அந்த குடும்பத்தின் நிலையை மாற்றி நல்லதை கொடுத்து சீரும் சிறப்புமாக மாற்றி உங்களை காப்பாற்றி கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே. உன் வீட்டில் இருக்கும் ஒன்று எனக்கு பிடிக்கவில்லை என் தங்கமே. அதை நான் துரத்தி அடிக்க வேண்டும் என்று, அதை உன் வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றுதான் இப்பொழுது அந்த முடிவில்தான் உன் தாய் உன்னை தேடி இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நீயே பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உன் உடல் நலங்களில் வர வர ஏதோ குறைந்து உங்கள் உடல்நிலை சரியில்லாத வண்ணமாக இருக்கின்றது என் தங்கமே. அது நாளுக்கு நாள் இந்த அசுத்த ஆவிதான் உன் வீட்டில் இருந்து உன் உடல் நலத்தின் குறைபாடுகளை அதிகரித்து கொண்டே இருக்கின்றதோ தவிர வேறெதோ காரணங்கள் கிடையாது. வேற எதையோ எண்ணி எண்ணி நீ யோசிப்பது தவறுதான் என் குழந்தையே. உங்கள் வீட்டில் இருக்கும் ஒருவருக்காக இது அடித்து கொண்டிருக்கின்றது, அந்த நோயை பரப்பி கொண்டிருக்கின்றது என் தங்கமே. உன் வீட்டில் இருப்பவர்களும் அடிக்கடி நோய் வந்து கொண்டே இருப்பதன் காரணம் இதுதான் என் தங்கமே. அப்படி அதே என்று தெரியாமல் காயங்களோ உன் உடலில் வந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி வந்தது என்று தெரியாமல் நீ படும் காயங்கள் எல்லாம் இந்த ஆவியினால் தான் என் தங்கமே. இதுவெல்லாம் செய்து அந்த அசுத்த ஆவியை எத்தனை தெரியுமா? அதனை முதலில் தெரிந்து கொள் என் தங்கமே. நீ அதை தெரிந்து கொண்டால்தான் உன் உள்ளத்தில் உன்னிடத்தில் கூறிவிடலாம் என்று எண்ணியே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துகின்றேன் என் தங்கமே. உன் உள்ளத்தையும் உன் வீட்டையும் நீ சுத்தமாக வைத்துக்கொள். வீட்டின் வெளியே வந்து உன் தாய் நின்று கொண்டிருக்கின்றேன். உன்னை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும், அதை ஓட ஓட விரட்டிவிட வேண்டும் என்றான் உன் சோட்டானிக்கரை தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன் வீட்டின் வாசலில் உன் தாய் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. தெய்வத்தின் சக்தி உன் மனதில் இருக்கின்றது. தெய்வத்தின் ஆதரவு உனக்கு என்றும் இருக்கின்றது. தெய்வத்தை உனக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கின்ற போது கண்ணுக்குள் எதிராக இருக்கும் அனைத்து எதிரிகளையும் அழித்து விடலாம் என் தங்கமே. உன் கண்ணுக்கு எதிராக அனைத்தையுமே காட்டிக் கொடுக்க போகின்றேன். பார் எப்படிப்பட்டவர்கள், யார் எத்தனை யுத்திகள் செயல்படுத்துகிறார்கள், யார் எதை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், யார் என்ன உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், யார் உனக்கு என்னென்ன செய்திருக்கின்றார்கள், அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பது வரைக்கும் உன் தாய்க்கு நன்றாக அறிவேன் என் குழந்தையே. உனக்கும் அதை தெளிவாக
அனுபவிக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இதில்தான் நீ இப்படி இருப்பதால் தான் நீ ஒரு பாக்கியவான் என்று உன் அன்னை நான் கூறுகின்றேன். என் அன்பு பிள்ளையே, தெய்வம் சக்தி உன் இடத்தில் இருப்பதனால்தான் உன்னை எவனாலும் ஆட்டி படைக்க முடியாது. சில விஷயங்கள் உனக்கு கொடுக்க முடியும், ஆனால் சில விஷயங்களை உன்னிடம் கொடுக்க முடியுமோ அந்த வழியால் உன்னை அழுத்திவிட பார்க்கின்றான் என் குழந்தையே என்பது அவனின் எண்ணமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய உள்ளம் சுத்தம், உன்னுடைய எண்ணங்களும் சுத்தம், உன் இருக்கின்ற அனைத்தும் சுத்தமாக இருக்கும்போது இது அந்த அசுத்த ஆவியின் வேலைதான் என் குழந்தையே. இதுவெல்லாம் இருக்கும் வரை, உன் இடத்தில் இருக்கின்ற அனைத்தும் சுத்தமாக இருக்கும் வரை ஒவ்வொரு தெய்வமும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கும் என் அன்பு குழந்தையே. இந்த அசுத்த ஆவியை ஓட ஓட விரட்டி வேடிக்கை பார்க்க விட்டுதான் போவேன் என் குழந்தையே. இந்த அசுத்த ஆவியை ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கும் ஒருவனுக்கு நான் இதை திருப்பி கொடுத்து விடுவேன், இதை திருப்பி அனுப்பிவிடேன் என்று நீ நினைக்கின்றாயா? அதுதான் இல்லை. இதை அடியோடு உன் வீட்டிலிருந்து வெளியே வர வைத்து அதை அழித்துவிட்டு அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையை நான் கொடுத்து வருவேன் என் குழந்தையே. நிச்சயம் அவனு தப்பிப்பான் என்று மட்டும் நீ எண்ணி விடாதே. அவன் இவ்வளவு உனக்கு செய்ததன் விளைவுகளை நான் கொடுத்தே தீருவேன் என் பிள்ளையே. இன்னும் 13 மணி நேரம் கழித்து காத்திரு. அந்த 13 நேரத்திற்கு பிறகு உன்னுடைய எதிரி யார் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. உன் வீட்டில் இருக்கின்ற அசுத்த ஆவியை அனுப்பி வைப்பது யார் என்று நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நான் உனக்கு அதை நிச்சயமாக காட்டுவேன் என் குழந்தையே. நான் வந்த வேலை முழுமையாக முடிவு பெறவும் நிறைவாகும் வரை நான் எங்கும் போக மாட்டேன். இந்த தாய்வுக்கு ஓய்வென்ற ஒன்றே கிடையாது என் குழந்தையே. நான் கையில் எடுத்த காரியத்தை முடித்துதான் செல்வேன் என் தங்கமே. இதுபோல அந்த தாயின் வாக்கையும் நீ முழுமையாக கேட்டால்தான் இந்த தாயின் மனம் குளிரும் என் குழந்தையே. சொல்வதை கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே. நான் உனக்காக உன்னை தேடி என் வாக்கை கொடுக்க வேண்டும் என்றுதான் இவ்வளவு தூரம் இவ்வளவு பாடுபட்டு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. ஏனென்றால் இது நீ செய்த புண்ணியம், அதற்கான பலன்தான் இந்த தாயின் குரலாக நிற்கின்றேன் என் குழந்தையே. முதலில் நீ தெரிந்து கொள்வது, விரைவில் உன் கர்மங்கள் கழியும். விரைவில் உன் எதிரிகளின் சக்திகளும் படிப்படியாக குறைந்து அது அழிந்து போய்விடும். விரைவில் உன் வீட்டில் இருக்கும் அந்த அசுத்த ஆவியை வெளியே போக செய்வேன் என் குழந்தையே. நீ அந்த ஆவி உன்னை விட்டும் உன் வீட்டை விட்டும் வெளியே போவதை உணரும்படி செய்வேன் என் குழந்தையே. இதை இந்த தாயின் சத்தியம், இது இந்த சோட்டானிக்கரை அம்மனின் மீதான சத்தியம். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உனக்கான அத்தனையும் உன் தாய் கொடுப்பேன் என்று நீ நம்பும் வரை நான் உனக்கு விடைபெறாமல் உன்னிடம் இருந்து உனக்கான அத்தனையும் செய்வேன் என் தங்கமே. நான் உன் வீட்டிற்குள் இருப்பதை நீ மனதார உணரப் போகின்றாய் என் தங்கமே. உன் வீட்டை விட்டு அந்த அசுத்த ஆவியை வெளியேற்று அதை நான் அழிக்கப் போகின்றேன் அடியோடு. உன் வீட்டு பக்கம் அது தலை வைக்காதபடி செய்து விடுவேன் என் தங்கமே. நீ உணரத்தான் போகின்றாய். அந்த அசுத்த ஆவி வெளியேறும் பிறகு நீ 20 நிமிடம் கழித்து உன் வீட்டிற்கு மல்லிகைப்பூ மனம் வீச போகின்றது. உன் வீட்டின் அருகில் அது வாசனை வீசும் என் தங்கமே. அந்த மல்லிகைப்பூ வாசனத்திற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வீட்டை விட்டு அந்த அசுத்த ஆவி வெளியேறிவிட்டது என்பதே அதன் அர்த்தம் என் தங்கமே. உன் வாழ்க்கையே இந்த தாயின் கையில் எடுக்க போகின்றேன் என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும்
ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வினாடிகளும் உன்னை நான் பார்த்து உனக்கு வரப்போகின்றதையெல்லாம் தடுத்து உன்னை காத்து நின்று கொண்டே இருப்பேன் என் தங்கமே. இந்த தாய் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமென்றாலும் நல்லதை தான் நான் கொடுத்து செல்வேன். நான் உன்னோடு தான் இருப்பேன். தைரியமாக இரு என் தங்கமே. உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகும். உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன். எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு எப்படி சிரமத்தை நான் கொடுப்பேன் என்று நீ எண்ணுகின்றாய்? எல்லாருக்கும் நல்லதை நினைக்கும் உன் மனதிற்காகவே எல்லாவற்றையும் நன்மையாக செய்து உனக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல வழிகாட்டுதலை தருபவளாக உன் தாய் நான் இருப்பேன் என் தங்கமே. எதையும் எதற்காகவும் இழக்காதே. உன் தன்மானங்களை நீ கட்டி காத்து நிச்சயம் நீ நல்ல பெரிய இடத்திற்கும் உயர்வான இடத்திற்கும் உன்னை அழைத்து செல்வேன் என் குழந்தையே. நீ உயரும் நேரம் வெகு விரைவில் இருக்கின்றது. உன் அன்னை உன்னை காப்பாற்று உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என் தங்கமே. எதற்காகவும் எதை நினைத்தும் கவலைப்படாதே. நீ செய்கின்றதை சிறந்தர செய்து சிறப்பான மனிதனாக மாறு என் தங்கமே. உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன். எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு என் தங்கமே. நான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்க செய்வேன் என் தங்கமே. ஓம் சோட்டானிக்கரை தாயே போற்றி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி. ஓம் என்னை காக்க வந்த என் தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.